கேட்கறப்ப அவர் சொல்றாரு, தம்பி பெரியார் கொள்கையை நான் ஃபாலோ பண்றேன், பெரியார் வழியில நான் நடக்கிறேன். ஸோ நீ பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றீங்கன்னா அது ஃபுல்லா நீ கடைப்பிடிக்கணும். அவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கு ஏற்றாப்புல நீ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ அதை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் எப்படி இருந்துச்சுன்னா, அது பெரியார் இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும், ஒரு நல்லது சொல்றாங்கன்னா ஒருத்தர் ஃபுல்லா நல்லவராக இருக்க முடியாது. ஸோ அவங்க தேவையானது நல்லது நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாத நம்ம அப்படியே கடந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். பெரியார் போட்ட பாதையில நாங்கள் எல்லாமே பயணிக்கிறோம், பெரியார் சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இது என்ன சர்ச்சையா இருக்குன்னா, பெரியார் பண்ற தப்ப யாருக்கும் சுட்டி காட்டல. பெரியார் வந்து என்ன சொல்றது, பெரியார் வந்து நமக்கு வந்து இது நல்லது பண்ணியிருக்காரு, சாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு தீண்டாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் பெரியார் நாங்கள் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல அவர் சொல்ற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் சொன்னதுக்கான சில வேர்ட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரியும். அவர் சொன்ன சில வேர்ட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தெரியாமையே அவர் ஃபாலோ பண்றதுங்கிறது தப்பு அப்படிங்கிறது சீமான் சொல்றது. ஸோ இந்த இதுலயுமே அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை வந்து எதிர்த்தவங்க மண்ணோட மண்ணா போயிடுவாங்க அப்படின்ட்டு